ஹாய், இன்றைக்கி என்ன எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் யோகாவில் நெக் எக்ஸசைஸ். இந்த மாதிரி ஒரு டவலோ பெட்ஷீட்டோ எடுத்து நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கு பிஃபோர் வந்து நல்லா டேப்பிங் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி டவல் எடுத்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக நீட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பல்ஜியாக உங்களுக்கு ஒரு லேயர் கிடைக்கும். ஸோ இதை பிரீத் அவுட் டவுன். உங்கள் பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். லெக் பெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படியே பார்த்தா நேராகவும் இருக்கணும். அப்போ தான் அந்த எக்ஸசைஸ் கரெக்டாக வரும். பிரீத் இன் அப் டவுன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு இருந்துச்சு டர்ன் பண்ணிட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடு. பிரீத் இன் அப், பிரீத் அவுட் டவுன், பிரீத் இன் அப், பிரீத் அவுட் டவுன். ஒவ்வொன்றுமே 20 கவுண்ட்ஸ் 2 செட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் உங்களோட நெக்குக்கு சென்டரில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிரீத் இன் அப், breathe out down, breathe in up, breathe out down. ஷோல்டரை லிஃப்ட் பண்ணக்கூடாது. ப்ளைனாக உங்களோட நெக் மட்டும் தான் லிஃப்ட் பண்ணணும். ஐஸ் க்ளோஸ் பண்ணி கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணுங்கள். breathe in, breathe out, breathe in, breathe out. ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டர்ன் பண்ணிவிட்டு இது எல்லா எக்ஸசைஸ் பண்ணையில் உங்கள் பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அப்சைட் டவுனாக படுக்கையில் உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து சீலிங் பார்த்த மாதிரி இருக்கணும். உள்ளங்கை இப்போ ஃப்ரண்ட்டாக படுக்கையிலையும் உங்களோட ஹேண்ட் வந்து சீலிங் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும். உள்ளங்கை எப்போவுமே க்ளவுட்ஸை பார்த்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு உங்களோட ஹேண்ட்ஸை செஸ்ட் மேலே வச்சுட்டு பிரீத் இன் அப், பிரீத் அவுட் டவுன், பிரீத் இன் அப், பிரீத் அவுட் டவுன். கரெக்டாக சென்டர் ஆஃப் த நெக் ப்ளேஸ் பண்ணிக்கணும். பிரீத் இன் அப், பிரீத் அவுட் டவுன். ஸோ இது மாதிரி 4 டைரக்ஷன்லேயுமே வந்துட்டு 20 கவுண்ட்ஸ் 2 செட் பண்ணிடுங்க. இது முடிச்சா அவ்வளோதான். பாய்.